Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம beginner planல home workoutல ஆல்ரெடி மண்டே என்ன டார்கெட் பண்ணனும்னு பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்க பார்க்காதீங்கன்னா ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துறேன் பாத்துக்கங்க. இப்போ நம்ம டார்கெட் பண்ண போறது பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஏன்னா டியூஸ்டே வந்து ரெஸ்ட் வரணும். இந்த பிளான்ல வந்து beginner பிளான்ல மண்டே அப்பர் பாடி லோவர் பாடி மீன்ஸ் ஓவரால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இருக்கும். டியூஸ்டே வந்து ரெஸ்ட், வெட்னஸ்டே அப்பர் பாடி. சோ நீங்க அப்பர் பாடியில நம்ம என்ன டார்கெட் பண்ண போறோம்னா இந்த வேரியேஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப அப்பர் பாடி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மேஜர் மசில் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். இப்போ ரெண்டு மேஜர் மசில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பேக், இன்னொன்னு வந்து செஸ்ட். சோ பேக்ல நம்ம அடிக்க போறது சூரிய நமஸ்கார். இதுல ஓவரால் பேக், ஷோல்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா டார்கெட் ஆகும். சோ மேக்ஸிமம் டார்கெட் வந்து பேக்ல வந்து அதிகமா பிரஷர் இருக்கும். சோ இது நீங்க எப்படி டார்கெட் பண்ணணும்னா நார்மலான பொசிஷன் நீங்க எடுத்துக்கணும். ஷோல்டர் விட்த் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கை எடுத்துங்க. அதே மாதிரி கால் பாத்தீங்கன்னா ஹிப் விட்த் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துங்க. அதுக்கு ரொம்ப கிட்ட இருக்காது, கொஞ்சமா தூரமா தான் இன்னும் நல்லா இருக்கும். இதான் உங்களோட பொசிஷன். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க உங்களோட பாடியை பின்னாடி கொண்டு போகணும். இப்போ இப்படி பெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல முடிஞ்ச அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஓவர் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணக்கூடாது, பேக் போயிடும். ஸோ கண்ட்ரோல் இருக்கணும் உங்க கையில. நல்லா பின்னாடி போகணும். முடிஞ்ச அளவு பேக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஷோல்டர், பைசெப்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா கால் கீழே டச் ஆகணும் நடக்கும். ஸ்டார்டிங்ல பிகினர்ன்றதால உங்களால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல முடியாது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ணும்போது இந்த சூரிய நமஸ்கார் வந்து கரெக்டா 1 மினிட் நீங்க டார்கெட் பண்ணணும் வித்வுட் ரெஸ்ட். நீங்க பிகினர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பேக் ஒர்க் அவுட், நல்ல பேக் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வருவோம் செஸ்ட் மசிலுக்கு. செஸ்ட் மசிலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சிம்பிள் ஃப்ளோர் டிப்ஸ் டார்கெட் பண்ண போறீங்க. இப்போ இதுதான் உங்களோட ஸ்டான்ஸ் நேம். இப்போ நீங்க வந்து சூரிய நமஸ்கார் அடிக்கலன்னா ஸ்டான்ஸ் எடுத்தீங்களோ அதை விட கால் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும். ஷோல்டர் விட்த் அளவுக்கு நீங்க கை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொசிஷன் நீங்க டிப்ஸ் அடிக்க போறீங்க. மேல வரக்குள்ள நீங்க பிரீத் அவுட் பண்ணணும், கீழே போகக்குள்ள பிரீத் இன் பண்ணணும். அதே மாதிரி மேல வரக்குள்ள கரெக்டா செஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும், கீழே போகக்குள்ள நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வேரியேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நீங்க நீல் பண்ணி கூட நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி, ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க பிகினர்ன்றதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துங்க. இந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இது ஈஸி ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்படி நீங்க டார்கெட் பண்றதால உங்களோட செஸ்ட் மசிலை நீங்க ப்ராப்பரா க்ரோ பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா நீங்க 1 மினிட் தான் கரெக்டா டார்கெட் பண்ணணும். ஸோ வந்து பிகினர் பிளான்ல நீங்க அப்பர் பாடி டார்கெட் பண்ணக்குள்ள 1 மினிட் எப்படி சூரிய நமஸ்கார் டார்கெட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஃப்ளோர் டிப்ஸும் 1 மினிட் டார்கெட் பண்ண போதும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பேக் டார்கெட் பண்ணிட்டோம், செஸ்ட் டார்கெட் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு வேரியேஷன். இந்த வேரியேஷன்ல எல்லாமே நம்ம ஃப்ரீ வெயிட் தான் பண்றோம், எந்த வெயிட்டுமே எடுக்கல. சரியா? இப்போ ஷோல்டருக்கு நீங்க என்ன பண்ணா ரொம்ப சிம்பிள், மிலிட்டரி பிரஸ் பொசிஷன் நீங்க எடுத்துக்கணும். இதான் உங்களோட மிலிட்டரி பிரஸ். இப்போ நீங்க கையை நல்லா மேல லிஃப்ட் பண்ணணும். மேல லிஃப்ட் பண்ணக்குள்ள உங்க ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ முடிஞ்சது நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7. இப்போ நீங்க வந்து மேல போகல பிரீத் அவுட் பண்ணணும், கீழ வரல மேல போகல. முடிஞ்ச அளவு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்க ஷோல்டர் மசில் ஃபீல் ஆகணும். ஏன்னா மைண்ட் மசில் கண்டிஷன் நீங்க பிகினர் வைஸ் நீங்க கரெக்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க நல்ல மசில் growth பார்க்க முடியும். அதனால வந்து இந்த ஃப்ரீ வெயிட்ல நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்களோட மைண்ட் மசில் கனெக்ஷனை. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிகினர் ஒர்க் அவுட்ல போயிட்டு அட்வான்ஸ் லெவல் ஒர்க் அவுட்லாம் பண்ணிடுவாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா மைண்ட் மசில் கனெக்ஷனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாயிடுது. பட் இதுல உங்களுக்கு அப்படி ஆகாது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஷோல்டருக்கு இந்த வேரியேஷன் கரெக்டா 1 நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஷோல்டர்ல நம்ம வந்து பார்த்துட்ட ஒரு வேரியேஷன், இதே ஷோல்டர்ல இன்னொரு வேரியேஷன் நீங்க டார்கெட் பண்ணணும். இது என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ். ஃப்ரண்ட் ரைஸ்ல நீங்க கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிங்க. இப்படிதான் கையை லிஃப்ட் பண்ணணும். 1 2 மேல போகல பிரீத் அவுட், கீழ வரல பிரீத் இன், மேல போகல பிரீத் அவுட்.
இது என்ன ஆயிடும்னா உங்களோட ஆன்டீரியர் டெல்டாய்டு இருக்கு ஷோல்டர் மசில்ஸ்ல நல்ல வந்து ஒரு ஷோல்டர் விசிபிலிட்டி ரொட்டேட்டர் கஃப் நல்ல ரவுண்டட் ஷோல்டர் வேணும்னா இந்த ஃப்ரண்ட் ரைஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நிமிஷம் டார்கெட் பண்ண போறீங்க ஃப்ரீ வெயிட். இப்போ நீங்க கேட்பீங்க என்கிட்ட டம்பிள் இருக்கு நான் டார்கெட் பண்ணலாம். நீங்க பிகினர் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்க டார்கெட் பண்ணலாம். பட் இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பண்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு டம்பிள் தேவையில்லை. ஏன்னா நீங்க பிகினர், நான் சொல்றது வித்தவுட் வெயிட் தான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. டம்பிள் எப்ப எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு உங்களுக்கு நான் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஷோல்டர் முடிஞ்சிச்சு. ஷோல்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எதை டார்கெட் பண்ண போறோம், நம்மளோட பைசிப்ஸ். இப்போ பைசிப் நீங்க எப்படி டார்கெட் பண்ணணும்னா நார்மலா பைசிப் நம்ம டம்பிள் எடுத்து எப்படி ராட் எடுத்து எப்படி டார்கெட் பண்றோமோ அதே பொசிஷன்ல தான் நீங்க டார்கெட் பண்ணணும். சேம் இதே மாதிரி பாம் ஃபார்வர்ட் ஃபேஸ் பண்ணிக்கணும், கரெக்டா ஹோல்ட் பண்ணீங்க. இப்போ நீங்க இதே பொசிஷன்ல நீங்க பைசிப் அடிக்க போறீங்க. இப்போ நீங்க மேல வரக்குள்ள நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி உங்க பைசிப் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணணும், நீங்க ஃபீல் பண்ணணும். சரியா? மேல வரக்குள்ள பிரீத் அவுட், கீழ போகல பிரீத் இன். அதிகமா கையில பெண்ட் பண்ணாதீங்க, ஃபார்வர்ட்ல பாத்துட்டு இருங்க. கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. ஒரு ஸ்டாப் வாட்ச் கையில வச்சீங்க, அது ரொம்ப மஸ்ட். ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகாத ரெப்பிடேஷன் போக போக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரத்தம் ஓட்டம் நல்லா பைசிப் இருக்கும். பத்தாத்துக்கு உங்க பைசிப் நல்லா டார்கெட் ஆகுது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் இல்லாதவே நீங்க பாருங்க பைசிப் நல்லா பம்ப் அப் ஆகுது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நல்லா மைண்ட் மசில் கனெக்ஷன் இந்த வித்தவுட் வெயிட்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். சோ இதுல வந்து என்ன ஆயிடும்னா ஃபியூச்சர்ல நீங்க வெயிட் எடுத்து லிஃப்ட் பண்ணக்குள்ள கரெக்டா அந்த மசிலை டார்கெட் பண்ணுவீங்க. சோ உங்க மசில் நீங்க நினைச்ச மசில் ஈஸியா க்ரோ பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வெயிட் எப்பவுமே ரொம்ப பெனிஃபிஷியல். சோ வந்து இந்த ஒரு நிமிஷம் நீங்க இதை டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க எதுக்கு வர போறீங்கன்னா ட்ரைசிப் மசிலுக்கு. இப்போ ட்ரைசிப் மசில்ல சிம்பிள் டம்பிள் கிக் பேக் பொசிஷன். எதுன்னு பாத்தீங்கன்னா பாடி ஃப்ரண்ட்ல இப்படி பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த கை இப்படி எடுத்துங்க. உங்க கை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். ஃபுல் பாடி கூட சைடுல எப்படி உங்க பாடி இந்த பொசிஷன்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க. 1 2 இப்போ பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணக்குள்ள பிரீத் அவுட், கிட்ட வரக்குள்ள பிரீத் இன். இப்போ இந்த மாதிரி நீங்க பண்றதால பின்னாடி போக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க உங்களோட ட்ரைசிப் மசிலை. நீங்க வேணா பாருங்க ட்ரைசிப் மசில் வித்தவுட் வெயிட்டே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாம என்ன ஆயிடும்னா நீங்க மைண்ட் மசில் கனெக்ஷன் ஈஸியா கொண்டு வந்துட முடியும். கரெக்டா ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்றதால நல்ல ட்ரைசிப் பம்ப் அப் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களோட ட்ரைசிப் மசிலை பிகினர் லெவல்ல எந்த க்ரோ பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுவீங்க. சோ இப்படி வந்து நீங்க கரெக்டா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுல பாருங்க என்னோட ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். வெறும் என்னோட ஃபோர் ஆர்ம்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும், பின்னாடி போகல எக்ஸ்டெண்ட் ஆகும். கரெக்டா ட்ரைசிப்பை கான்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அப்பர் பாடியில இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இருக்குது ஆப்ஸ். சோ ஆப்ஸை நம்ம டார்கெட் பண்ணணும். குறிப்பா பிகினர்ல ஆப்ஸ் நீங்க ஏன் டார்கெட் பண்ணணும்னா எல்லா மசில் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். சோ இந்த வேரியேஷன் எல்லாமே ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணணும். இப்போ ஆப் மசில் டார்கெட் பண்ணணும். அப்புறம் அடுத்து என்ன மசில் நார்மலா நீங்க எப்படி படுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பொசிஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க. உங்களோட காலை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துங்க. இது எதுக்கு ஃபோல்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களோட லோவர் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறதுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து நார்மலா நிறைய பேர் வந்து கிரன்ச்சஸ் அடிக்குள்ள இந்த மாதிரி கிரன்ச்சஸ் அடிப்பீங்க. இது என்ன ஆயிடும்னா நீங்க உங்க கையாலே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெட்டை வந்து லிஃப்ட் பண்றீங்க. இது நல்லதுக்கு இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா செஸ்ட் மேல இப்படி கை வச்சீங்க, அது எப்பவுமே நல்லது. இப்போ நீங்க நார்மல் கிரன்ச்சஸ் அடிக்க போறீங்க. எப்படி அடிக்கணும்னு பாருங்க. 1 மேல வரக்குள்ள பிரீத் அவுட், கீழே போகல பிரீத் இன். முடிஞ்ச அளவு உங்க உடம்ப இப்படி போவாத, மேல போக பாருங்க. எந்த அளவு நீங்க உங்களோட அப்பர் பாடி மேல கொண்டு போறீங்களோ நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் மசில்ல. சோ கான்ட்ராக்டும் பண்ணணும், பத்தத்துக்கு மேலேயும் போகணும். சோ இப்படி வந்து உங்களோட அப்பர் ஆப்ஸை டார்கெட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ளிக்ஸ்ல டார்கெட் பண்ண போறோம். இப்போ ஆப்ளிக்ஸை டார்கெட் பண்றதுக்கு நீங்க ஆப்ளிக் கிரன்ச்சஸ் அடிக்க போறீங்க. ஆப்ளிக் கிரன்ச்சஸ் அடிக்கிறது சிம்பிள். இந்த கையை நீங்க ஹோல்ட் பண்ணிக்கீங்க, கையில ஒரு சப்போர்ட் எடுத்துங்க. இப்போ அல்டர்னேட் கை அல்டர்னேட் காலை வந்து சப்போர்ட் பண்ண போறீங்க. எப்படின்னா 1 2 இப்படி என்ன பண்ணா முடிஞ்ச அளவு உங்களோட ஆப்ஸும் இது பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகணும். சரியா? நீங்களே பார்ப்பீங்க நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ
இருக்கும். உங்களோட ஒப்ளிக் மசில்ஸ்ல பத்தறதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப் மசில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஆப்ளிக் கிரன்ச்சஸ். இதுவும் வந்து நீங்க கரெக்டா 1 மினிட் டார்கெட் பண்ணணும். ஆல்ரெடி பேசிக் கிரன்ச் டார்கெட் பண்ணிட்டீங்க, ஆப்ளிக் கிரன்ச் 1 மினிட் நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நம்ம லோவர் ஆக்ஸை டார்கெட் பண்ண போறோம். லோவர் ஆக்ஸை டார்கெட் பண்றதுக்கு உங்க லெக்கை நீங்க இன்வால்வ் பண்ண போறீங்க. இப்போ லெக் இன்வால்வ் பண்றதுக்கு நார்மலா கால் வந்து நீட்டிக்கீங்க, ப்ராப்பரா படுத்துங்க. இந்த கை வந்து ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் வச்சுக்கீங்க. இப்போ நீங்க காலை வந்து லிஃப்ட் பண்ண போறீங்க முடிஞ்ச அளவு. இப்போ ஃப்ளோரை டச் பண்ண கூடாது, இதே பொசிஷன்ல நீங்க பண்ண போறீங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ உங்க கையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் grip நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. இதெல்லாம் உங்களுக்கு grip கிடைக்கும். 1 இதுல நீங்க உங்க கால் மேல வரல, நீங்க பிரீத் அவுட் பண்ணணும், கீழே போகல பிரீத் இன் பண்ணணும். ஸோ வந்து இப்படிதான் நீங்க வந்து உங்களோட லோவர் ஆக்ஸை டார்கெட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட அப்பர் பாடி ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த அப்பர் பாடியை எப்படி நீங்க சிஸ்டமேட்டிக்காக டார்கெட் பண்ண போறீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 6-7 வேரியேஷனை பார்த்துட்டோம். எல்லாமே ஒரு நிமிஷம் டார்கெட் பண்ணிட்டீங்க, சரியா? இப்போ பிகினர் பிளான் 1 மந்த் பிளான் இந்த ஃப்ரீ வெயிட், ஓகேவா? ஸோ 1 மந்த் பிளான்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு வேரியேஷனும் ஒரு நிமிஷம் நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்க. இப்ப செகண்ட் வீக்ல ஒரு நிமிஷம் டார்கெட் பண்ணி பாத்தீங்களா, இது நீங்க 2 நிமிஷம் டார்கெட் பண்ண போறீங்க ஒரு வேரியேஷனும். அப்பனா பாத்தீங்கன்னா இப்ப 6 நிமிஷம் ஆகுதுன்னா அடுத்த டைம் 12 நிமிஷம் ஆகும். ஸோ வந்து ஒரு வேரியேஷனை நீங்க 2 நிமிஷம் டார்கெட் பண்ண போறீங்க. இப்ப தேர்ட் வீக் ஃபோர்த் வீக், இந்த தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கும் ஒரு வேரியேஷனும் நீங்க 3 டைம் டார்கெட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க 3 டைம் டார்கெட் பண்ணீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மசில் மேல பிரஷர் வரும். ஸோ இது வந்து 1 மந்த் பிளான் இருக்கும் வித்தவுட் வெயிட். இப்போ பிகினர் பிளான் பாத்தீங்கன்னா 3 மந்த் பிளான் எப்பயுமே நினைவுல வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம டார்கெட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மந்த்ல என்ன டார்கெட் பண்ண போறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா வெயிட் எடுக்க போறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்க எப்படி எடுக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் எதனா வாங்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வாங்கணும். ஏன்னா உங்க மசிலை நீங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அது மேல தேவைப்படுது. ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும்ன்றது ரொம்ப சிம்பிள். பேண்ட் வருது, சின்ன சின்ன ரோப் ஐட்டம் வருது, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டம்பிள்ஸ் ஐட்டம் வருது. ஸோ இதுல என்னென்ன இருக்குது உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வர பதிவில் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா வரும். ஸோ 1 மந்த் பிளான் இருக்கும். இந்த பிகினர் பிளான் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து உங்களோட பிளான்ல வந்து வெனஸ்டே அப்பர் பாடி இருக்கும். இப்போ தேர்ஸ்டே என்ன இருக்கும்ன்றத தேர்ஸ்டே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஐடியா வந்திருக்கும். இந்த எக்ஸசைஸை கரெக்டாக டார்கெட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வர பதிவில் இன்னும் உங்களுக்கு எல்லாம் யூசர் கேட்டுக்கிட்டே இருக்கும். மறக்காம இது வரைக்கும் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல.